நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 15வது வசனம். நியாயாதிபதிகள் 1:15. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். பிரியமானவளை, இந்த காலவேளையில ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறதான உங்களை யாவரையும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 6 மாதங்கள் தேவன் நம்மை சுகமாய் பாதுகாத்தார். இந்த 7வது மாதத்தின் முதல் நாளை காண ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த கடந்த 6 மாதங்கள்ல எத்தனையோ இடையூறுகள், இன்னல்களை கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்தார். எத்தனை விதமான தீமைகள், எத்தனை விதமான கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை கடக்க தேவன் நமக்கு கிருபை தந்தார். இந்த நாள் இந்த வருடத்துடைய நடு நாள் என்று சொல்லலாம். இன்றைக்கு 183வது நாள். இந்த லீப் வருடமா இருக்கிற அப்படின்னாலே இன்னும் ஒரு 183 நாட்கள் இருக்கிற. இந்த வருடம் 366 நாட்கள் ஆனபடினாலே இன்னும் ஒரு 183 நாட்கள். இன்றைக்கு இந்த வருடத்துடைய அந்த பாதி வருடத்துடைய அரை வருடத்துடைய கடைசி நாள் என்று சொல்லலாம். ஆனா 7வது மாதத்தின் முதல் நாள். இந்த நாளும் ஆண்டவர் நம்மோடு சொல்லக்கூடியதான வார்த்தை, காலேப்பு அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்பதாக. அவருடைய அந்த இடத்துல நான் வாசிக்கும் போது அக்சால் கேட்கிறா, நீர் எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தர வேண்டும், எனக்கு நீர் கொடுத்தது வறட்சியான நிலம், நீர் எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுக்க வேண்டும் என்று அக்சாள் தகப்பனை பார்த்து கேட்டாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு ஒரு வறட்சியான நிலம்தான், அந்த வறட்சியான சூழ்நிலை தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. இந்த வருடத்துடைய பாதி வரைக்கும், அதாவது நேற்றைக்கு வரைக்கும், இந்த வருடத்துடைய 6 மாதங்கள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வறட்சியான அனுபவம் தான் காணப்பட்டிருக்கிறது. வறட்சியான ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போது வறட்சியானதான ஒரு அனுபவம். வறட்சி என்று சொல்லும் போது நாம் உபாகமம் 8:15 வாசிக்கும் போது, தண்ணீரற்ற பாதை, இந்த தண்ணீரற்ற பாதையில எங்களை நடத்தி கொண்டு வந்தீர் என்று மோசே பார்த்து ஜனங்கள் முறுமுறுக்கிறதை நம்ம காண்கிறோம். தண்ணீரற்றதான பாதை, வனாந்தரமான பாதை, வனாந்தர தண்ணீர் இல்லை, நிழல் இல்லை, ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள், இப்படிப்பட்டதான பாதையில நாம் கடந்து வந்திருக்கிறோம். அக்சால் சொல்லும் போது, நீர் எனக்கு கொடுத்ததான நிலங்கள், நீர் எனக்கு கொடுத்ததான ஆசீர்வாதங்கள், நீர் எனக்கு கொடுத்ததான சுதந்திரம் அது வறட்சியானது. இந்த வருடத்துடைய அரை வருடம் 6 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வறட்சியை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்துல நாம் 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று, அந்த அக்சாளுடைய சுய பரிதாபத்தை அவள் உணர்ந்தாள். அவள் நடந்து வருகிறதான பாதை அல்லது அவள் பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதத்தை அவள் உணர்ந்தாள். வறட்சி என்கிறதை அவள் அறிந்து கொண்டாள். 2வது, அவள் தகப்பனிடத்துல கேட்டாள். 3வதாக, கேட்டபடினாலே அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தான் என்று அந்த வசனத்துல நாம் 3ஆக பிரித்து பகிர்ந்து கொள்ளலாம். அப்ப இன்றைக்கு அந்த அக்சாள் புரிந்து கொண்டது, வறட்சியான அனுபவம் தான் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது, எனக்கு கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதம் வறட்சியானது என்று அவள் உணர்ந்து கொண்டாள். பிரியமானவளே, இந்த கால வேளையில கூட நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, அல்லது இன்றைக்கு வரைக்கும் நான் கடந்து வந்த பாதையை நாம திரும்பி பார்த்து அந்த பாதையுடைய மேன்மை அறிந்து கொள்வோமானா அது ஒரு வறட்சியான அனுபவமாய் காணப்படுகிறது. தண்ணீர் இல்லாத ஒரு நிலைமை, அல்லது வெயில் நிறைந்ததான நிழல் இல்லாத, சுகம் இல்லாதான, அல்லது ஒரு அமைதல் இல்லாததான ஒரு சூழலை நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய பாதையெல்லாம் கரடு முரடானதாய் காணப்படுகிறது. ஒரு நிம்மதி இல்லாத, அமைதல் இல்லாத, கண்ணீர் நிறைந்த, துக்க நிறைந்த, பாடுகள் நிறைந்த, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை பாடுகளும் நிறைந்ததான ஒரு சூழல்ல நாம கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய இன்றைக்கு இருக்கிறதான நிலைமை
அது ஒரு வறட்சியான சூழ்நிலையாய் காணப்படுகிறது. இந்த வறட்சியான சூழ்நிலையில நிறைய வறட்சிகளை நாம் வேதத்தினூடாக நாம் வாசிக்க முடியும். ஆதியாக 37:24 வாசிக்கும் போது அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி என்று யோசேப்பு போடப்பட்டதான் அந்த குழி தண்ணீர் இல்லாத வெறும் குழி என்று சொல்லப்படுகிறது. தண்ணீர் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது. அந்த மனிதனுக்கு மிக தேவையானது தண்ணீர். அந்த தண்ணீர் இல்லாம இருக்குமானா அவருடைய வாழ்க்கையில மிகவும் தடுமாற்றங்களை உண்டாக வேண்டியதான சூழ்நிலை. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரி ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அதுக்கு அதிகமாக கூட குடிக்கணும், ஒவ்வொருடைய சரீர நிலைமைக்கு தகுந்தபடி. ஆனா குறைந்தது ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். ஆனா தண்ணீர் இல்லாத ஒரு அனுபவத்துல யோசேப்பு தள்ளப்பட்டான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட தண்ணீர் ஒரு ஆசீர்வாதம், தண்ணீர் ஒரு மேன்மையானது. அப்ப அந்த மேன்மையானவைகளை இழந்து பரிதாபத்துக்குரியவர்களாக ஒரு தண்ணீர் இல்லாத தண்ணீர் தாகத்தோடு இருக்கிற மனிதனை நாம் பார்ப்போம். ஆனா அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதாய் காணப்படும். தண்ணீர் இல்லாமையினாலே அவருடைய வாழ்க்கையில மிகுந்த சிரமத்தை அடைவான். இதே போல நம்முடைய கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போது ஒரு வனாந்தரமான ஒரு அனுபவம், ஒரு ஆசீர்வாதம் இல்லாததான ஒரு அனுபவம், ஒரு கஷ்டப்படுகிறதான ஒரு அனுபவம், ஒரு துன்பத்தின் பாதையில துவண்டு காணப்படுகிறோம். தண்ணீர் தாகத்தோடு தவிக்கிற ஒரு மனிதனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாய் காணப்படுகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாதபடினாலே வனாந்தரமான ஒரு அனுபவமாய் காணப்படுகிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவதிக்குள்ளாக காணப்பட்டோம். எவ்வளவு துக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டது, நம்ம எத்தனையோ பாடுகள் நம்மை சுற்றி கொண்டது. காரணம் அந்த வறட்சியான ஒரு அனுபவம் ஆனபடினாலே. நீர்ப்பாய்ச்சலான இல்லை, செழிப்பான அனுபவம் இல்லை, எல்லாவற்றிலுமே மேன்மை ஒன்றுமே இல்லை. நாம் இது விரும்பாத எதிர்பார்க்காத நாம் அருவருக்கிறதான அனுபவத்தை நாம் கடந்து வர ஆண்டு ஒரு கிருபை தந்தார் நமக்கு. நம்முடைய இந்த கடந்த 6 மாதங்களும் நாம் விரும்பி வந்த பாதை இல்லை, நாம் விரும்பாத பாதை. ஒவ்வொரு நாளும் ஐயா இதுவா என்னுடைய பாதை, இந்த வழியாக தான் நான் கடந்து போக வேண்டுமா, இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டதான பங்கா என்று சொல்லக்கூடியதான ஏக்கங்கள் எத்தனையோ நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. காரணம் அது ஒரு வறண்ட அனுபவம், ஒரு வறட்சியான அனுபவம், ஒரு தண்ணீர் இல்லாத அனுபவம், ஒரு சுய பரிதாபத்துக்குரியதான ஒரு சூழலாய் காணப்பட்டது. இன்னும் வாசிக்கும் போது ஆகாய் 1:11 வாசிக்கும் போது கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை கட்டளையிட்டேன் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய கையின் பிரயாசங்கள், நம்முடைய உழைப்பு எல்லாமே வறண்ட ஒரு அனுபவமாய் காணப்பட்டது கடந்த நாட்கள்ல. ஆகையால வாசிக்கும் போது கைப்பாடு அனைத்தின் மேலும் அப்படின்னா நம்முடைய தொழில், நம்முடைய வருமானம் எல்லாவற்றிலுமே வறட்சி, எல்லாவற்றிலுமே ஒரு வெறுமை. இன்றைக்கு உங்களுடைய பர்ஸ, பேங்க் பேலன்ஸ் திரும்பி பார்ப்பீர்களான்னா அதுல வறட்சி காணப்படுகிறது. நம்முடைய வருமானத்துல ஒரு வறட்சி, வருமானத்தில் ஒன்றுமே இல்லை. ஏதோ ராப்பகலா உழைத்தோம், பிரயாசப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், கண்ணீர் ஒடித்தோம், எவ்வளவோ ராப்பகலாய் உழைத்தோம், மேன்மையானது ஒன்றுமே இல்லை. காரணம் இங்க நான் வாசிக்கிறோம் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை கட்டளையிட்டேன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானா நம்முடைய பிரயாசத்துக்கு தக்கதான ஒரு பலன் இல்லாததாக, நம்முடைய பிரயாசத்துக்கு தக்க நமக்கு ஊதியம் கிடைக்காததாக, வருமானம் கிடைக்காததாக, அதாவது விளைச்சல் இல்லாததாக வறண்ட ஒரு அனுபவத்துல நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம். காரணம் அங்க சொல்லப்பட்டது கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை கட்டளையிட்டேன் என்று அந்த இடத்துல ஆகாயில நான் வாசிக்கிறோம். ஆகையால் நம்முடைய வழியை சிந்தித்து பாருங்கள் என்று ஆகாயில சொல்லப்படுகிறது. ஆனா நம்முடைய கடந்து வந்த பாதையில வறட்சியான ஒரு அனுபவம், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அக்சாள் தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சுதந்திரத்தை அவள் புரிந்து கொண்டாள். புரிந்து கொண்ட போது அது வறட்சியான ஒரு அனுபவம் என்பதை கண்டுகொண்டாள். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில ஐயோ இந்த 6 மாதங்கள் கடந்து வந்த பாதையில என்னுடைய கைப்பாடு அனைத்திலுமே வறட்சி காணப்படுகிறது, வருமானத்துல வறட்சி காணப்படுகிறது, மீதி என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, கடன்தான் அது மேலோங்கி நிற்கிறது என்கிறதான ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டியது அவசியம். இன்றைக்கு வரைக்கும் இன்றளவும் நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போது வறட்சி தான் மீதியாய் காணப்படுகிறது. கடன் வாங்க வேண்டியதான சூழ்நிலை காணப்படுகிறது. எத்தனையோ விதமான பிரச்சனைகளின் வழியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். சம்பாதிக்கிறதுல ஒரு குறைவும் இல்லை, சம்பாதிக்கிறோம். ஆனா ஆகால வாசிக்கும் போது அதிகமாய் கிடைக்கும் என்று நினைத்தீர்கள்,
கொஞ்சமாய் கிடைத்தது, அதை வீட்டுல வந்ததும் ஊதி போடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த அனுபவம், கை நிறைய சம்பாதித்தோம், எல்லாம் ஊதப்பட்டு நாலா பக்கங்களும் பறந்து போனதான ஒரு மோசமான சூழ்நிலையாய் காணப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை கட்டளையிட்டேன் என்று சொல்லப்பட்ட வசனப்படி நம்ம பார்ப்போமானா, நம்முடைய பிரயாசத்தின் பலன்கள் ஊதப்பட்டு காணப்படுகிறது. அது ஒன்றுமில்லாம பறந்து போனதான ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. அப்ப அப்படியானா நம்முடைய வருமானத்துல வறட்சி, கடந்து வந்த பாதைகளில் வறட்சி, நம்முடைய வருமானங்களில அங்கே வறட்சி என்று நாம் அந்த வசனத்தினூடாக வாசிக்கிறோம். அப்ப இந்த வறண்ட அனுபவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வறண்ட அனுபவத்துல எத்தனையோ விதமான மோசமான சூழல்கள் காணப்படுகிறது. உபாகம் 28:28 வாசிக்கும் போது வறட்சியை கட்டளையிட்டேன்னு சொல்லப்படுது. அந்த வறட்சி அநேக விதமான வறட்சியை நாம் தியானிக்க முடியும். வியாதி என்கிற வறட்சி, வேதனை என்கிறதான வறட்சி கடந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில வருமானங்கள் அற்று போனது ஒரு பக்கம் இருந்தாலும், வியாதிகள் என்றைக்கு பார்த்தாலும் வியாதி, பலகீனம், கஷ்டம், நம்முடைய வருமானங்கள் எல்லாம் ஆஸ்பத்திரி கொடுக்கப்பட்டது, நம்ம கடன் வாங்கி ஆஸ்பத்திரி செலவு பண்ண வேண்டியதான சூழ்நிலை. இன்றைக்கு கூட நாம் வியாதியோடு காணப்படுகிறோம், மருந்து மாத்திரையுமாக கையில வைத்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்டதான வறட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. வியாதியாகிய வறட்சி, வறுமையாகிய வறட்சி, எத்தனையோ விதமான நெருக்கங்களாகிய வறட்சி, இப்படி வேதத்துல ஏராளமான வறட்சிகளை நாம் வேதத்துல வாசிக்க முடியும். அப்ப இந்த வறட்சியின் பாதையில நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். இந்த வறட்சியின் பாதையில கடந்து வந்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த வறட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த வறட்சியை கொடுத்தது கர்த்தர், அல்லது அந்த அக்சால் திரும்பி பார்ப்பாளனா, அந்த வறட்சியான நிலத்தை கொடுத்தது காலேப்பு, தன்னுடைய தகப்பன். அவளுக்கு சுதந்திரம் கொடுத்தார் தகப்பன். ஆனா கொடுக்கப்படாதான சுதந்திரம் ஒரு வறட்சியான சுதந்திரம், வறட்சியான ஒரு நிலம், வறட்சியான ஒரு அனுபவம், ஒன்றுமில்லாத ஒரு அனுபவம். எல்லாம் இருக்குது ஆனா ஒன்றுமே இல்லை. நிலங்கள் இருக்குது ஆனா நிலத்துல வருமானம் இல்லை. அது ஒரு வறட்சி நிலம், ஒரு வானம் பார்த்த நிலம் என்கிறதான உணர்வு அந்த அக்சாலு வந்தது. அதாவது எனக்கு அப்பா சுதந்திரம் கொடுத்தார், அந்த சுதந்திரத்துல ஒரு பிரயோஜனமே இல்லை, ஒரு நன்மையுமே இல்லை, எல்லாமே வறண்ட ஒரு அனுபவம். அது வானம் பார்த்த நிலமா இருக்குது, இது எனக்கு போதாது, இப்போ நான் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கடந்து போறேன், எனக்கு இந்த வறட்சியான நிலம் இருந்தா போதாது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்கிறதான உணர்வு அந்த அக்சாலு வந்த போது அவள் போனதான். அவள் என்ன செய்தா, தகப்படத்துல வந்தாள் என்று வாசிக்கிறோம். தகப்படத்துல வரும்போது காலேப்பு கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும்? அவள் சொல்றா, எனக்கு வறட்சியான அனுபவத்தை, வறட்சியான நிலங்களை தந்தீர், எனக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை தர வேண்டும் என்று அந்த அக்சாள் காலேப்பை பார்த்து கேட்டா. பிரியமானவர்களே, அப்படியானா இன்றளவும் நாம் கடந்து வந்ததான பாதைகளில நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தான சூழ்நிலைகளை ஆண்டவரிடத்துல சுட்டி காட்டி, ஆண்டவரை எனக்கு நீர் ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும். இந்த வருடத்துடைய 6 மாதங்களை கடந்து வந்து இந்த 6 மாதம் என்னுடைய வாழ்க்கையில வறட்சி காணப்படுகிறது. ஆகையினாலே இனி இருக்கிறதான எஞ்சிய நாட்கள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அக்சால் தகப்பனிடத்துல கேட்டா. தகப்பனிடத்துல நீர்ப்பாய்ச்சலான நிலமும் இருக்கிறது, வறட்சியான நிலமும் இருக்கிறது. ஒருவேளை அவளுக்கு கொடுக்கப்பட்டதான் நிலம் வறண்டு போன நிலமாக மாறிவிட்டதா கூட இருக்கலாம். ஆசீர்வாதத்தை தான் தகப்பன் கொடுத்திருக்க கூடும். ஆனா அவருடைய வாழ்க்கையில அது வறண்ட நிலமாக மாறி இருக்கலாம். ஆகையினாலே அவள் மறுபடியும் எனக்கு நீர்ப்பாய்ச்சல் நிலங்களே வேண்டும் என்று அவள் தகப்படத்துல கேட்டாள். அதே போல நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம கொடுத்ததான காலங்கள் ஒரு ஆசீர்வாதமான காலங்களாக இருந்திருக்கலாம். நமக்கு வறட்சியாய் காணப்பட்டது, மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமா இருந்தது. அப்ப எல்லாருக்கும் ஒரே சூரியன், ஒரே மழை, ஒரே காலநிலை தான். ஆனா நமக்கு நம்முடைய சூழ்நிலை நமக்கு அமைந்தது ஒரு வறண்டதான ஒரு அனுபவம். அதே போல இந்த வறண்ட நிலத்தை ஆண்டோடு சுட்டி காட்ட வேண்டும். ஆண்டவரை நான் கடந்து வந்த பாதைகளில இத்தனை வியாதிகள், இத்தனை பலகீனங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், வருமானங்களை வீணாய் விரயமானதான இந்தந்த சூழ்நிலைகள், இனி இருக்கிறதான பாதி நாட்கள், இனி இருக்கிறதா இந்த வருடத்துடைய 6 மாதங்கள், இல்லை இனி வரக்கூடியதான நாட்கள் எனக்கு செழிப்பு வேண்டும் என்று இந்த கால வேளையில் நாம் ஆண்டோட சமூகத்துல கேட்கும் போது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான தேவனாய் காணப்படுகிறார். இந்த அக்சாள் தகப்பனை
தகப்பனை பார்த்து கேட்டபோது அவளுக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை அக்சாளுக்கு காலேப்பு கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். அப்படியானா மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு விதத்துல நான் பார்க்கும்போது மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சல் சொல்லும் போது மழையினால ஆஸ்வதிக்கப்படுகிறதான நிலம், நீர், அதாவது கிணறு, அதாவது போரு, இதனால தண்ணீர் பாய்ச்சுகிறதான தண்ணீர் பாய்ச்சி விளைய செய்கிறதான நிலம் என்று நாம் அர்த்தம் கொள்ளலாம். மறுபக்கத்துல கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் அவள் நிலங்களை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சல நிலங்களை கொடுத்தான் என்று. அப்படியானா இதுவரைக்கும் கொடுத்த நிலங்களை பார்க்க அதிகமாக கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று கூட அந்த வசனத்தை நம்ம அர்த்தம் கொள்ளலாம். ரெண்டு விதத்துல அர்த்தம் கொள்ளலாம். அதாவது மழை பெய்தாலும் விளையக்கூடிய நிலம், நீர்ப்பாய்ச்சியும் விளைய செய்யக்கூடிய நிலம். மறுபக்கத்துல இன்னும் அதிகமான நிலங்கள் கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் அதிகமான நிலங்களை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். இவைகளை அக்சாலு கொடுக்க வேண்டுமானா அவள் செய்தது ஒன்று, அவள் தகப்படத்துல கேட்டாள். கேட்க முன்பதாக ஒன்று செய்தா, கழுதையை விட்டு கீழே இறங்கினா. அவளுடைய நிலைமை, அவளுடைய ஸ்டேட்டஸ் ஒரு உயர்ந்த அனுபவம். அவள் திருமணம் ஆகிட்டது. திருமணம் ஆன உடனே அவளுக்கு கிடைத்தது ஒரு வாகனம். அந்த வாகனத்தின் மேல ஏறினாள். அந்த வாகனத்திலிருந்து முதலாவது கீழே இறங்கினா. தகப்படத்துல கேட்கும் போது அவள் இறங்கி வந்தாள் என்று வாசிக்கிறோம். அவள் கழுதிலிருந்து கூட அந்த வாகனத்திலிருந்து கூட தகப்படத்துல கேட்டிருக்கலாம். ஆனா அக்ஸா செய்தது, அவள் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி தகப்படத்துல கேட்டா. இன்றைக்கு நாம் தகப்பனாகி ஆண்டவரத்துல கேட்கும் போது நான் இறங்க வேண்டியதான சில படிகள் காணப்படுகிறது. நம்முடைய மேன்மை விட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய நிலைமையை பாரும் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டியது அவசியம். ஆபிரகாமை குறித்து நான் வாசிப்போமானா, ஆபிரகாமை குறித்து ஜனங்க சொல்லுகிறார்கள், நீர் எங்கள் நடுவுல செல்வந்தனாய் காணப்படுகிறீர், நீர் பெரிய ஐஸ்வர்யவானாய் காணப்படுகிறீர், நீர் பிரபுவாய் காணப்படுகிறீர் என்பதாக. நாம் ஆதியாகமம் 12 அதிகாரம் கடைசியில கூட ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருந்தான் என்று வாசிக்கிறோம். ஆனா அந்த ஆபிரகாம் 18 அதிகாரத்துல வாசிக்கும் போது தூளும் சாம்பலும் ஆகிய நான் உமது ஆண்டவரோட பேச துணிந்தேன் என்று சொல்லி தூதரோட பேசுகிறதை காண்கிறோம். அப்படியானா அந்த செல்வந்தனாகி ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது, அந்த சோதம் குமாராவில லோத் இருக்கிற அவன் காக்கப்படும்படியாக ஜெபிக்கும் போது தன்னை தூளும் சாம்பலும் என்று சொல்லி தாழ்த்தி ஜெபித்தார் என்று நான் வேதத்துல வாசிக்கிறோம். தாவீதை குறித்து வாசிக்கும் போது தாவீது தன்னை தாழ்த்தும் போது, நான் ஒரு மனுஷன் அல்ல, மனுஷனார் அற்பமா எண்ணப்பட்டவன், அருவறுக்கப்பட்டவன், நான் ஒரு புழு என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். யோபு தன்னை தாழ்த்துகிறார். இப்படி நவேத்துல வாசிக்கும் போது தேவ பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி ஆண்டோட சமூகத்துல ஜெபித்தார்கள். அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று வேதத்தினுடன் படிக்கிறோன். அப்ப இந்த காலவேளையில கூட நம்மை தாழ்த்த வேண்டும். அக்சாள் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி தகப்படத்துல விண்ணப்பம் பண்ணினாள். இப்ப நம்முடைய மேன்மையிலிருந்து நம்ம ஆண்டவர் மேன்மை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். ஆனால் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்க வேண்டும். பெருமை உள்ளதை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று நாம் வேதத்துல படிக்கிறோம், யாக்கோபுல வாசிக்கிறோம், பல இடங்களை நம்ம படிக்கிறோம். அப்படியானா ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். கர்த்தர் என்பது அவங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று படிக்கிறோம். இப்ப ஆண்டுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அக்சாள் கழுதையிலிருந்து அல்லது அந்த வாகனத்திலிருந்து கீழே இறங்கி தகப்படத்துல வந்ததை காலேப்பு கண்டு கேட்கிற, உனக்கு என்ன வேண்டும்? இப்ப இறங்கி வரும்போது ஆண்டவர் கேட்பார், உனக்கு என்ன வேண்டும், என்ன வேண்டும், என்ன வேண்டும் என்று கேட்டார். என்ன வேண்டும் என்று கேட்ட போது அக்சாள் தன்னுடைய தேவையை சொன்னா, தேவையை அவன் கொடுத்தான் என்று வேதத்துல படிக்கிறோம். அப்படியானா முதலாவது இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்த வேண்டும். யோவேல வாசிக்கும் போது வஸ்திரத்தை அல்ல, உங்களுடைய இருதயத்தை கிழித்து கத்தெடுத்தல் திரும்புங்கள் என்று சொல்லப்படுகிறது. இருதயம் கிழிக்கப்படும் போது, இருதயம் உடைக்கப்படும் போது கண்கள்ல கண்ணீர் வரும். தேவ சமூகத்துல அழுகையோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டியது அவசியம். மேன்மை இருக்கும்போது, பெருமை இருக்கும்போது அழுக வராது, கண்ணீர் வராது. நான் ஒன்றுமே இல்லை, உடைக்கப்பட்ட பாத்திரம் என்கிறதான ஒரு அனுபவம் வரும்போது நம்முடைய கண்கள்ல கண்ணீர் வரும். அப்ப தேவ சமூகத்துல நாம் அழுகையோடு விண்ணப்பம் பண்ணும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அந்த அக்சாள் தன்னுடைய வாகனத்தை விட்டு கீழே இறங்கி தன்னை தாழ்த்தி தகப்பனுடன் கேட்டாள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். காலேப்பு இப்ப என்ன கேட்கிறாரு? உனக்கு என்ன வேண்டும்?
என்ன வேண்டும்? தன்னை தாழ்த்தின போது அக்சால் வாகனத்திலிருந்து இறங்கின உடனே காலேப்பு கேட்கிறதான கேள்வி, உனக்கு என்ன வேண்டும்? பிரியமானவர்களே, நான் லூக்கா 18 கடைசியில வாசிக்கும் போது கூட அந்த பரதமையை பார்த்து இயேசு கேட்கிறதான கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? பிரியமானவர்களே, அந்த வசனத்தை நாம் மார்க்குல வாசிக்கும் போது அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், தாவீதின் குமாரன் என இறங்கும் என்று. அவர் நின்றார். சீசர்களை அனுப்பி அவரிடத்துல வரவழைத்தார். அவன் வரும்போது தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு வந்தான் என்று வாசிக்கிறோம். மார்க்குல வாசிக்கும் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு வந்தான் என்று வாசிக்கிறோம். அப்ப அந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசு இடத்துல வந்த போதுதான் இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? பிரியமானவர்களே, நம்மை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்துல வரும்போது ஆண்டவர் நம்மையும் பார்த்து கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? பாருங்க, என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று ஆண்டவர் இயேசு பரதமை பார்த்து கேட்கும் போது, உனக்கு என்ன தேவையான நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவை என்கிறதான அர்த்தத்தோட அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படியானா தன்னை தாழ்த்தும் போது எதையானாலும் எது வேண்டுமானாலும் தர நம்முடைய ஆண்டவராய் இயேசு ஆயத்தமாய் காணப்படுகிறார். அப்ப அக்சாள் தன்னை தாழ்த்தின போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப என்ன வேண்டுமானாலும் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்கிறதான அந்த அர்த்தத்தோட அந்த வார்த்தை அமைகிறது. பிரியமானவர்களே, நான் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி வரும்போது அவர் நம்மை பார்த்து கேட்கிறது, உனக்கு என்ன வேண்டும்? நீ இவ்வளவு உன்னை தாழ்த்துகிறாயே, இவ்வளவு உன்னை வருத்தி கேட்கிறாயே, இவ்வளவாக நீ என்னதை ஜபிக்கிறாயே, உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மை கேட்டு நமக்கு தேவையானதை தந்து நம்மை ஆஸ்வதிக்கிறதான தேவன். அந்த அக்சாள் தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது தேவன் அக்சாள் தாழ்த்தி ஜெபித்த போது காலேப்பு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு நீர் பாய்ச்சலான நிலம் வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டது வறட்சி. இந்த 6 மாதமும் எனக்கு வறட்சியான ஒரு அனுபவத்துல கடந்து வந்திருக்கிறேன். இனி எஞ்சி இருக்கிற நாட்கள் என ஒரு ஆசுவத்தை வேண்டும் என்று நாம் ஆண்டோட சமூகத்துல கேட்கும் போது தேவன் நமக்கு நீர் பாய்ச்சலான அல்ல செழிப்பான ஒரு ஆசுவத்தை தர அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அப்ப அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா முதலாவது நம்முடைய சுய நினைவை நாம் சில நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது நாம் ஆண்டவரத்துல கேட்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு இவைகள் வேண்டும் என்று. இந்த காலவேளையில நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் தர வல்லவரா இருக்கிறார். நாம் யோவான் 16:24 வாசிக்கும் போது, இதுவரைக்கும் நீங்கள் இடத்தில் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள் உங்களை சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப கேட்கிற போது நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி தருகிறதான தேவன். கேட்காதனால்தான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் அங்க வாசிக்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் இடத்துல ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று மத்தேயு 7:8 வாசிக்கிறோம். அப்ப கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். யாரு கேட்கிறார்களோ கேட்கிற எல்லாருமே பெற்றுக் கொள்ளுகிறார்கள். கேட்காம இருக்கிறதுனாலதான் நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை என்று யாக்கோபு 4:2-3 வசனங்களை வாசிக்கிறோம். நீங்க சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்றீங்க, விண்ணப்பம் பண்ணாத இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை என்று யாக்கோபு அங்கே எழுதுகிறதை காண்கிறோம். அப்போ இங்கே நம்ம கேட்க வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும், ஆண்டோட சமூகத்துல கேட்க வேண்டும். கேட்கும் போது நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி, நான் யோவான்ல அப்படிதான் வாசிக்கிறோம், உடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப கேட்காதனால பெற்றுக்கொள்ளவில்லை, கேட்காதனால வறட்சியான அனுபவம், கேட்காதபடினாலே நம்முடைய வருமானம், நம்முடைய கைப்பாடு எல்லாவற்றின் மேல வறட்சி, கேட்காதபடினாலே வியாதி, வாதைகள், கஷ்டங்கள். இப்ப கேட்கும் போது நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வோம் என்று இயேசு இந்த கால வேளையில நம்ம வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நான் கேட்க வேண்டும். ஆண்டோட சமூகத்துல நம்மை தாழ்த்தி வருத்தி கேட்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கை நன்மை செய்கிறவராக, உதவி செய்கிறவராக, நம்முடைய தேவை அறிந்து தருகிறவராக காணப்படுகிறார். இங்கே அக்சாள் ஆண்டோரை தகப்பனை பார்த்து எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தர வேண்டும் என்று கேட்ட போது தகப்பன் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று நான் வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் எரேமியா 31:12 வாசிக்கும் போது உன் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும் என்று அங்க சொல்லி இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். அப்ப நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் நம்முடைய ஆத்துமாவை செழிக்கப்படுகிறது யார்?
கர்த்தர் நம்ம ஆண்டோடு கேட்கும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை போல செழிப்பாக்குற தேவன். நாம் சங்கீதம் 65:9 வாசிக்கும் போது அவர் பூமியை விசாரித்து அதுக்கு நீர் பாய்ச்சுகிறார், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குறார் என்று வாசிக்கிறோம். அப்ப பூமியை விசாரித்து அதுக்கு நீர் பாய்ச்சுகிறதான தேவன் நம்மை விசாரித்து நமக்கு தேவையான நன்மைகளை தருகிறதான தேவன். நமக்கு தேவையான எவைகள் தேவைகளோ, உங்களுக்கு எவை தேவை என்று இவைகள் தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் என்பதாக நாம் மத்தேயு 6 வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய தேவை என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருந்தாலும் நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கும் போது அவைகளை நமக்கு தருகிறதான தேவன். அப்ப கேட்காதனால பெற்றுக்கொள்ளவில்லை, கேட்காதனால நம்முடைய வாழ்க்கையில வறட்சி, கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை தர அவர் வல்லவராய் காணப்படுகிறார். கேட்கும் போது நம்முடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல செழிப்பாக்க அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். அப்ப கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசுவத்தை, நிம்மதியை, அமைதியை, சமாதானத்தை, செல்வத்தை, ஆசுவத்தை இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவைகளை எல்லாவற்றையும் தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் நம்ம வாசிக்கிறோம், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே அதை செழிப்பாக்குறவர், பூமி விசாரித்து அதை செழிப்பாக்குறவர். இன்னும் நம்ம எரேமியால வாசிக்கும் போது எரேமியா 5 நாம் வாசிக்கிறோம், அவர் அங்கே சொல்லப்படுகிறது எரேமியா 5:24 அந்தந்த பருவத்துக்கு முன்மாறியும் பின்மாறியும் தந்து அறுப்புக்கு ஏற்ற காலத்தை நியமிக்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வயல் நிலத்துல அந்தந்த பருவத்துக்கு தேவையான, அதாவது காற்று எப்ப தேவையோ, மழை எப்ப தேவையோ, முன்மாறி எப்ப தேவையோ, பின்மாறி எப்ப தேவையோ, அப்பப்ப அதுக்கு தேவையான அந்தந்த பருவத்துக்கு தேவையான முன்மாறியும் பின்மாறியும் தந்து அறுப்புக்கு ஏற்ற காலத்தை நியமிக்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானா நம்மை விசாரிக்கிற தேவன் அப்பப்ப இந்த வசனத்துல வாசிக்கும் போது அந்தந்த பருவத்துக்கு, நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் என்னென்ன தேவையோ அதை விசாரித்து நம்மை தந்து நம்மை பக்குவப்படுத்துகிற தேவன் என்று எரேமியா 5:24 நமக்கு சொல்லுகிறது. அப்ப நம்மை விசாரித்து நம்மை நடத்துகிறவர், நமக்கு தேவையானவளை தந்து நடத்துகிறவர், நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குறவர், போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை மிகவும் திருப்தியாக்குற தேவனாய் காணப்படுகிறார். நான் எபேசியர் 3:20 வாசிக்கும் போது நான் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள செய்ய வல்லவர் என்று சொல்லப்படுகிறது. நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்ப அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை, ஆசுவத்தை அளவில்லாமல் தந்து நம்மை நடத்த வல்லமுள்ள தேவன். பிரியமானவர்களே, இந்த அக்சால் தகப்பனிடத்துல நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கேட்டாள், ஆசீர்வாதத்தை கேட்டாள். அவன் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை அல்ல, அதிக ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். எபேசியர்ல வாசித்தோமே, நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை நமக்குள்ள செய்கிற தேவன் என்று. அப்ப நாம அந்த கால வேளையில நீர் எனக்கு வறட்சியான காலங்களை எனக்கு தந்தீர், இனி செழிப்பான காலங்களை தர வேண்டும், இந்த வருடத்துடைய எஞ்சி இருக்கிற நாட்கள் எனக்கு செழிப்பாய் காணப்பட வேண்டும், மேன்மையாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நாம் ஆண்டோட சமூகம் ஜெபிக்கும் போது மேன்மைகளை தருகிற தேவன், ஆசீர்வாதத்தை தருகிற தேவன், நான் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்திராத மேன்மையான காரியங்களை செய்கிற தேவன். நான் லூக்கா சங்கீதம் 118:24 வாசிக்கும் போது அது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களும் ஆச்சரியமா இருக்கு என்று நாம் சொல்லக்கூடிய அளவுல மேன்மையான காரியங்கள். இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில வந்தது, இது யார் என்னுடைய வாழ்க்கையை அனுமதித்தது, யார் இந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில இதை செய்தது என்று நாமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுல, மேன்மைப்படக்கூடிய அளவுல, நான் சந்தோஷப்படக்கூடிய அளவுல ஆச்சரியமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அப்ப நாம் அவரிடத்துல வேண்டிக் கொள்ளும் போது, ஜெபிக்கும் போது நமக்கு அவைகளை தருகிற தேவனாய் காணப்படுகிறார், ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் காணப்படுகிறார், மேன்மை தருகிற தேவனாய் காணப்படுகிறார். நாம் யோவேல் 3 வாசிக்கும் போது ஒரு ஊற்று புறப்பட்டு வரும் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த ஊற்று நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும். எந்த ஊற்று செழிப்பாக்கும்? சிங்காசனத்திலிருந்து, தேவாலயத்திலிருந்து புறப்படுகிறதான ஒரு ஊற்று நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும் என்று வேதத்தினூடாக நாம் வாசிக்கிறோம். வானத்தின் ஆசீர்வாதத்தினாலும் பூமியின் செழிப்பினாலும் நம்மை செழிப்பாக்குற தேவன்
மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சல நிலத்தை தருகிறதான தேவன். மேல்புறத்திலிருந்து நம்ம முன்னாடி சொன்னது போல வானத்தின் மழை தண்ணீர்னால விளையக்கூடிய நிலம், மறுபக்கம் பூமியில பிரயாசப்பட்டு தண்ணீர் இறைக்கிறதான அந்த நிலம், இப்படிப்பட்ட நிலங்களை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம்.